கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 113 சங்கீதம் 7 சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். இந்த வசனம் சங்கீதக்காரனின் சொந்த ஒரு அனுபவம். மற்றொரு உதாரணமாக நாம் யோசேப்பின் சரித்திரத்தை தியானிக்கும்போது, எகிப்திலே அடிமையாக வந்தவன் மற்றும் சிறை வாழ்க்கை விடுதலை கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம், இருட்டறை வாழ்க்கையிலிருந்து பார்வோனை சந்திக்கப் போகிறான். யோசேப்பு புதிய தூய்மையான ஆடைகளை அணிந்து செல்கிறான். முதலில் பார்வோனை சந்திக்க போகும்போது அங்கே அரண்மனையில் அநேக மந்திரவாதிகளின் கூட்டம், அநேக விக்கிர ஆராதனைகளின் கூட்டம் மற்றும் எகிப்தின் அரண்மனை உயர் ஞானிகளின் கூட்டத்தின் நடுவே யோசேப்பு பேசுகையில் தனது ஆண்டவரை வெட்கப்படுத்தாமல் மகிமைப்படுத்தி, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக என்றான். பார்வோனின் ஞானிகளாலும் மந்திரவாதிகளாலும் முடியாத ஒரு காரியத்தை தமது ஆண்டவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்கி பிள்ளையாண்டானுக்கு, அதாவது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்பது மெய். பார்வோன் யோசேப்புக்கு கனமளித்தான். அதற்கு காரணம், ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல, யோசேப்பின் சிறந்த ஒரு பேச்சை கேட்ட அனைவரும், இவன் நமது ஞானிகளை விட அழகான பேச்சாற்றல் நிறைந்து காணப்பட்டான் யோசேப்பு. அடுத்தடுத்து நாட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிகாரமுள்ள ஒரு பேச்சு ராஜாவுக்கும் அங்கு கூடியிருந்த அந்த அரச ஞானிகளுக்கும் கட்டளை கொடுப்பதாக இருந்தது. இதை கண்ட ராஜா தனது ஊழியக்காரர் அவர்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்றவன் உன்னைப் போல வேறொருவன் உண்டோ என்றும், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இங்கு இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மட்டுமே நான் பெரியவன். என் தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்றான் பார்வோன். யோசேப்பு ஒருவேளை சிறையிலிருந்து விடுதலை மட்டுமே எதிர்பார்த்தான். ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய உயர்வு வந்தது எப்படி? யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடின தேவ மனிதன், உண்மையுள்ள தேவ மனிதன். அதேபோல் பாவத்திற்கு விலகி ஓடி உண்மையுள்ள மனிதனாக வாழ்கின்ற உங்களை தேவன் சிறுமையிலிருந்தும் எளிமையிலிருந்தும் நீங்கள் நினைக்க முடியாத அளவு உயர்த்த வல்லவர் நம் மகா தேவன் ஒருவரே. ஆமென். God bless you.